எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம நிஃப்டியோடைய 2ஆம் தேதி செப்டம்பருக்கான அனாலிசிஸ் பார்ப்போம். என்ன அனாலிசிஸில் வந்து பார்க்கணுன்னா, நமக்கு மார்க்கெட் எப்படி போயிருக்கு நேற்றோட மூவ்மெண்ட்டில் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ நேற்றோடைய லெவல் பார்த்திங்கன்னா 25,236. ஸோ அங்கேருந்து மேலே போனால் 25,568 சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கீழே வந்தால் 24,950. ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி கீழே இறக்கியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது மார்க்கெட்டு கேப் அப்பில் இருக்குது. இந்த கேண்டிலில் வந்து நல்ல பெரிய கேண்டில் தான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம நாளைக்கு இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கூட 25,236 வந்து கீழே க்ளோஸ் பண்ணல. ஸோ அப்போ வந்து மார்க்கெட்டு கீழே வரதுக்கான வந்த வாய்ப்புகளும் இல்லை. ஸோ அதனால் மார்க்கெட்டை வந்து இன்னும் வரையும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் இப்படி இருக்கும்போது என்ன ஆயிருக்குன்னா, கால் சைடில் வந்து கொஞ்சம் ப்ரீமியம் டிக்ரீஸ் ஆகிருக்குது, புட் சைடில் கொஞ்சமாக ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நடந்திருக்குது. ஸோ நம்ம சொன்னதுபடி இதுக்குள்ளே தான் ஸ்ட்ரைக்ஸ் நம்ம செக் பண்ணோம். இந்த ஸ்ட்ரைக்ஸில் அதே மாதிரி நேற்று நான் சொல்லியிருந்தேன் 25,200ங்கிற ஸ்ட்ரைக்ஸை தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான ப்ரீமியம் வந்து இப்படி தான் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் எந்த ப்ரீமியமும் அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கலாம். இப்போ ஸோ 83, 120, 249, 339, 499 என்ன மாதிரி நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரைக்ஸ் வந்து 25,200. ஓகேங்களா? ஸோ அப்படி 25,200 கால் புட்டு எடுக்கும்போது 333 வச்சு நம்ம வந்து காலுக்கு வச்சுருந்தோம். அதே மாதிரி புட்டுக்கு 242 வச்சுருந்தோம். ஸோ ஏன்னா அது அந்த க்ளோஸ் வச்சுருந்தோம். ஏன்னா இங்கே வந்து 249 வந்துச்சுன்னா அதோட ஹையராக இருக்குது, க்ளோஸோட ஹையராக, அதனால் அதை எடுத்துக்கலன்னா. ஸோ 242 வச்சுட்டு அதை பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 20 பாயிண்ட் மேலே ஏறி இருக்குது. ஓகேங்களா? இதில் 20 பாயிண்ட் இருக்குது. ஆனால் காலில் பொறுத்த வரையும் இதை வந்து டச் பண்ணவே இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ராஃபிட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கிட்ட வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்குது. இதுதான் இன்றைக்கி வந்து நடந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.